வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் முதல்வர் அவர்களுடைய 2 நாள் பயணம். நேற்று கள்ளக்குறிச்சியில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் விவசாயிகளுக்கு சில அறிவிப்புகளை தெரிவித்திருக்காரு. இது மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயமாக போயிட்டுருக்கு. செவிலியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நம்ம ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், காவலர்கள் கையாண்ட விதம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். அதற்கு முன்பாக 100வது எபிசோடை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். இந்த 100வது எபிசோடை ஒட்டி நான் சபரிமலை செல்ல வேண்டியிருக்கிறதுனால இந்த 100வது எபிசோடில் அண்ணனோட நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு, கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு அண்ணன் பதிலளிக்க இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இது 31ஆம் தேதி வச்சுருக்கோம். அது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் அண்ணன் கேட்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா. நேற்று முதல்வர்ண்ணே கள்ளக்குறிச்சியில் பேசுகிறாரு. திமுக மூச்சு முட்டுற அளவுக்கு வேலை நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 5% வேலை அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கா? மூச்சு விட கூட டைம் இல்லாத அளவுக்கு வேலைகள் பண்ணியிருக்கோம். துள்ளி குதித்து அரசாங்கம் ஓடுது, மத்திய அரசாங்கம் பார்த்து மிரண்டு போய் நிற்கிது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காருன்னு. இன்னொரு விஷயம் சொல்லும்போது 11.9% பொருளாதாரத்தில் நம்ம முன்னிலையில் இருக்கிறோம். தனிக்காட்டு ராஜாவாக இந்தியாவில் தமிழகம் திகழ்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது மூச்சு முட்டுற அளவுக்குன்னா, மூச்சு முட்டுது அப்படின்னா மூச்சு திணறல்னு எடுத்துக்கலாமா? மூச்சு விட்டுறலான்னு மூச்சு திணறலாமா? மூச்சு திணறல் ஏற்படும் அளவுக்கு ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்கிறார். கரெக்டா? ஆமாம். எழுதி கொடுக்குறாங்க பாருங்கள். வார்த்தைகள் இன்றைக்கி இவர்களுக்கு எப்படி தாவேகால் பஞ்சமோ அது மாதிரி இவருக்கும் பேசுகிறவங்களுக்கான வார்த்தைகள் பஞ்சம். அதனால் கண்டபடி எழுதுகிறாங்க. மூச்சு முட்டும் அளவுக்குன்னா மூச்சு திணறல் ஏற்படுற அளவுக்கு. மூச்சு திணறல் ஏற்படுதுன்னா ஜனங்க அந்த அளவுக்கு திணறிக்கிட்டு இருக்காங்க. மூச்சு திணறல் எப்பா ஒரு ரிலீஃப் கிடைக்கட்டும்பா அப்படின்ட்டு. உண்மைதான், அவரே ஒத்துக்கிறாருன்னு தான் நம்ம வச்சுக்க முடியும். ஏன்னா மூச்சு திணறல் ஏற்படுற அளவுக்குன்னா ஒரு ரிலீஃப், ஒரு இது கிடைக்கும், ஆக்சிஜனை கொண்டு கொடுங்கப்பான்ற அளவுக்கு. இதை நாம் இன்னைக்கு முழுவதுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமூக நீதி அரசு இன்னைக்கு கனிமொழி எம்பி தலைமையில் ஒரு அந்த குழு அமைச்சிருக்காங்க. ஏன் டிஆர் பாலு தூக்கிட்டாங்கன்னு தெரில. வயது மூப்பு காரணமாக இருக்கலாம். 2வது டிஆர்பி ராஜா இருக்கார்ல, அவர் பங்குக்கு. அவர் அந்த குழுவில் இருக்காரா? ஆமாம், டிஆர்பி ராஜா எல்லாம் இருப்பாங்க. ஆமாம், எதிர்கட்சி தலைவருக்கே வெள்ளை பேப்பர் காமிச்சிடலானே. ஆமாம், மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பர் காமிச்சவர். அப்போ அந்த அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கனிமொழிக்கே தெரியும். அவங்க ஒரு வினோதமான கருத்தை சொன்னாங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி பத்திரிகையாளர்களை நம்பி திருமாவளவன், இவங்க தாவேகா, கனிமொழி, திமுக தலைவர்கள் எல்லாம் தைரியமாக கருத்தை சொல்கிறாங்க. ஏன்னா மைக்கை நீட்டுறான், கேட்குறான், சொன்னோன்னா மலைக்கிட்டு போயினேதான். திருப்பி யாருமே கேட்குறதில்ல. அந்த தைரியத்தில் தான் பேசுகிறாங்க. லைட்டாக திருப்பி கேட்டதுக்கே திருமாவளவன் தடுமாறுறதை நம்ம அப்புறம் பேசுவோம். அப்போ கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மது விலக்கு இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? மது விலக்கு, மதுவுக்கு எதிரான இது நம்ம கதைகள்லாம் மூடிக்கிட்டு தானே இருக்கிறோம் ரெகுலராக அப்படின்றாங்க. நைட்டை சொல்கிறாங்க. நைட்டு ரெகுலராக அதுவும் நடக்கலைன்றது தானே இப்போ பிரச்சனையும் அங்கே தானே. அப்போது 12 to 10 தாண்டி சட்டவிரோத பார்கள், இந்த பார்கள் பர்மிஷனு இந்த FL2 கொடுத்து அதன் மூலியமாக FL2க்கு தான் அதிகமாக யங்ஸ்டர்ஸ் வருவோம். ஆமாம், இளம் தலைமுறையினர். ஏன்னா அவங்க போயிட்டு நின்றுக்கிட்டு வாங்குறதெல்லாம் விட இது வந்தால் ஈஸியாக இது பண்ணிட்டு போகலாம், உட்காந்து பேசலாம், பண்ணலான்னு. அப்போ அவர்கள் அந்த மாதிரி அதிகமாக திறந்து கொடுத்தது. சட்டவிரோத பார்கள் அதிகமாக இருந்தது. மது ஆலைக்கு வெளியே இதெல்லாம் விற்கிறதுலான்னு சொல்லிட்டு இடி தன்னுடைய இதிலேயே கொடுத்துருக்கு. அந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் இவர்களை கிண்டல் அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதிகமான இளம் விதவைகள் இருந்தாங்கன்னு கேட்குறதும், மதுவிலக்கு சம்மந்தமாக கேட்கும் பொழுது திரும்பி ஓடினதும், கள்ளச்சாரம் பார்த்தீங்களா? இப்போ வண்ணாரப்பேட்டையில் எங்கே பிடிச்சாங்க? ஆமாம், வாங்கிட்டு ஹோல்சேல் ரீட்டைல் விற்றுன்னு. அந்த அளவுக்கு நம்ம இது காவல்துறையெல்லாம் வருஷக்கணக்கில் விற்றுட்ருக்காங்க போல அவங்க. அப்போ இந்த மாதிரி இது போதைப்பொருள் நடமாட்டம். இதுக்கு இவங்க கொடுக்குற விளக்கம், ஆட்சி நெருக்க வந்துச்சுல, கொஞ்சம் தைரியம் அதெல்லாம் நாங்கள் பண்ணி தானே இருக்கிறோம், உங்களுக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அப்போது இவர்கள் தான், இதே கனிமொழி தான் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்க போகிறாங்க. அந்த தேர்தல் அறிக்கை என்ன எடுத்து பார்த்தாலே தெரியும். எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் திருப்பி கொண்டு வருவோம். அதனால் அவங்க தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுல கஷ்டமே இருக்காது. 400 பாயிண்ட் வந்துருச்சு. 400 பாயிண்ட்டுக்கு மேலே. 400 535 480 வரைக்கும். 480 14% என்னமோ தானே? 14% ஆமாம். அந்த நீங்கள் அப்படியே சரி 450 வச்சிங்க. 450 இது அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். அதை லைட்டாக கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் சேர்த்துக்கணும். அதுக்கு வார்த்தைகளில் விளையாடுறதோ
அந்த இது பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு சொல்லித்தர இப்போதான் பார்த்து அந்த மூச்சு உலகத்துக்கே அவங்க சொல்லித்தர்றோம். அதனால் அதை போட்டு அவங்க ரொப்பி அந்த தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. ஜனங்க 2021 நம்பின உங்கள் தேர்தல் அறிக்கை உங்களுடைய ப்ளஸ்ஸே 2021 என்னென்னா நீங்கள் சொன்ன அந்த தேர்தல் அறிக்கை தான். இன்றைக்கி உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா அந்த தேர்தல் அறிக்கை தான். நீங்கள் அதில் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அவர் சொல்கிறாரு, நீட்டு விலக்கு என்பது நாங்கள் சொன்னோம், பண்ண முடியல, நன்றாக கவனிங்கள், இப்போ பண்ண முடியல அப்படின்னு. அப்போ இன்னும் அசிங்கப்பட போகிறாங்க. ஏன்னா நீட்டு விலக்குன்றதே பெரிய காமெடின்றது இதாகும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழைய மொந்தையில் புதிய கல்லுன்ற மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இதில் மூச்சு திணறல் ஏற்படும் அளவுக்குன்னா உண்மைதான். ரிட்டையர் ஆகுறான், பணபலன் கேட்குறான், போன ஆட்சியில் இல்லை, நாங்கள் வந்தால் பண்ணுவோன்றீங்க, இப்போ வரைக்குமே இல்லை. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஏதோ ஒரு அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. செவிலியர்கள் மூச்சு திணறல் அளவுக்கு போராடுறாங்க, இருக்கிற வேலையெல்லாம் விட்டு ரோட்டில் கிடக்குறாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் அவங்களுக்குன்னா சம வேலை சம ஊதியம். 2023 மிகப்பெரிய அளவில் ஒரு இது போராட்டம் நடத்தினாங்க டிபிஐயில். உள்ளிருப்பு போராட்டம். அதுக்கு பேர் ஒரு சட்டம் போட்டு இது பண்ணீங்க. நேற்று போராட்டம். தூய்மை பணியாளர் சமூக நீதி அது இதுன்னு பேசுகிறீங்க. தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு காலையிலையும் வலுக்கட்டாயமாக கோட்டை முற்றுகையை வந்து கைது பண்ணி அந்த அளவுக்கு ஏற்றுறீங்க. அவங்களுக்கு ஆசையா? அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுற அளவு தானே இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்குது. ஆமாம். ஒருத்தர் தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு. ஏதாவது ஒன்று பண்ணீங்களா? அதுக்காக கொஞ்சம் மனசு இறங்குனீங்களா? யார் இதுக்கு மினிஸ்டரு? நேரு. அவரும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அடுத்து யார்? இவர் சென்னைக்கு இவங்க போட்ட மினிஸ்டர். அவர் எனக்கு என்னன்னு பேசுவார். அவருக்கு பார்த்தால் அவர் எப்போவுமே கோபமாக தான் இருப்பார். அவர் சிரிச்சோ சாந்தமாக உரையாடியோ நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அண்ணனுக்கு பேர் ஆங்கிரி பேர்டுன்னு வச்சிடலாம். ஆங்கிரி பேர்டு எப்போவுமே ஒரு ஆங்கிரி பேர்டு தான். அப்போ அவர் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த ஆங்கிரியிலே தான் அவங்கள அணுகிறார். எங்களை எது பண்ணுறியா, நீ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு. சமூக நீதி அப்பா அப்பா தானே அவர். அப்பா யாருக்கு அப்பா? ராம்கேக்கு அப்பாவா, இவர்களுக்கு அப்பாவா? இதுதான் கேள்வி. அதனால் மூச்சு முட்டுற அளவுக்கு மக்களுக்கு பிரச்சனை இருக்குது. கரண்ட் பில்லை பார்த்தா மூச்சு திணறல் வருது, விலைவாசி உயர்வை பார்த்தா மூச்சு திணறல் வருது, அரசு ஆஸ்பத்திரிக்கு போனால் மூச்சு திணறல் வருது, வெளியே வந்து ரோடை பார்த்தா மூச்சு திணறல் வந்துடுது, பஸ்ஸில் போனால் மூச்சே நின்று போகுது. நீங்கள் அவரை போட்டு என்னது சொன்னோம்ல, அப்போ இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், நீங்கள் சொன்னது கரெக்டு சார், அது எப்படி போடலாம்? ஒருவேளை அரசுக்கு எதிராக திரும்பவும் மற்றவங்களாம் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அண்ணாமலை இவங்களாம், அதை திசை திருப்பதுக்காக இவர் தான் கொலைக்காரர் 9 பேர். விஜய்க்கு சொன்னாங்களே 41 அந்த மாதிரி 9 பேரை கொன்ற கொலைக்காரன். இப்போலாம் இந்த 304A பழைய செக்ஷன் ஐபிசி, இது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டு, இதுக்கு என்னன்னு தெரியல, பிஎன்எஸில் பார்க்கல நான். அதில் போடுறவங்க எல்லாருமே இப்போ கொலைக்காரன் முடிவு பண்ணிட்டாங்க போல். விஜய் சொன்னாங்க, இப்போ அந்த டிரைவரை சொல்கிறாங்க. இது எல்லாமே டைவர்ஷன் பாலிடிக்ஸான்னு கேட்டார். எனக்கு தெரியலங்க, அது நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி விவகாரங்களில் தான் மூச்சு திணறல் ஏற்படுது. பல்கலைக்கழகத்தில் சம்பளம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, அவர்கள் பென்ஷனு மற்ற விஷயங்கள் இல்லை, அவங்களுக்கு திணறல் ஏற்படுது. இந்த மாதிரி திணறல் ஏற்படுறது ஆளே கிடையாது. ஒவ்வொரு நாளும் மக்கள் மூச்சு திணறலோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதில் இதுதான் முதல்வர் ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. இதை தொடர்ந்து நான் இன்றைக்கு அவர் பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, விவசாயி துண்டு, அதாவது பச்சை துண்டு போட்டு பேசுறது மட்டும் விவசாயி கிடையாது, விவசாய திட்டத்துக்கு எதிராக வந்து விவசாய சட்டம் கொண்டு வரும்போது வரப்பில் கான்கிரீட் போடுறது விவசாயமா? அதை நான் பதனியில் சக்கரை இருக்கா கேட்குறது விவசாயம் அந்த மாதிரி வந்து கேட்குறாரு. அவர் விஷயம் கேட்குறாரு, எடப்பாடி அவர்களை தாக்குற மாதிரி பேசுகிறாரு. அதை தொடர்ந்து அடுத்த ஒரு விஷயம் சொல்லும்போது, இந்த 5 வருஷம் நம்ம அக்ரி பட்ஜெட் போட்டிருக்காங்களா, அதில் 1,94,000 கோடி ரூபா வரைக்கும் நிதி ஒதுக்கியிருக்காங்களாம். அதில் குறிப்பாக கடந்த வருடம் ஒதுக்கப்பட்டது மட்டுமே 33%, 40,000 கோடி ரூபா வரைக்கும் நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். முதல்வர் அவர்கள் நேற்று கிளம்புறதுக்கு முன்னாடி தான் 2024ஆம் ஆண்டு பெய்த மழையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் வழங்குறாரு அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டு, நான் இப்போ தான் சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன் விஷயத்தையும் சொல்கிறாரு. இவர் காலதாமதமான ஒரு நிவாரணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த முதல்வர் கொண்டாடுறது எப்படி பார்க்குறது? பச்சை தொண்டு போடுறவங்க தான் விவசாயி இல்லை, ரைட்டு கரெக்ட், வச்சுங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அவர் போனார் தஞ்சாவூருக்கு, நேரடியாக போய் ஆய்வு பண்ணார். இன்றைக்கி விவசாயிகள் பிரச்சனையை அவர் பேசுகிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, டேபிளில் 10 வகையான இதை வைக்கிறோம், நீங்கள் சொல்லுறாசான்றாரு. ஆமாம். எங்கள் வரப்பில் சிமெண்ட் போட்டு யாராவது நடந்தவங்க உண்டா? விவசாயிகள்கிட்ட போய் நெல் ரகம் ஏதாவது சொல்ல தெரியுமா, பிரிக்க தெரியுமா? இந்த போகம் எந்தெந்த போக விளைச்சல் இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது, கடைமடை விவசாயம் பற்றி என்ன ஏதாவது ஒரு தெரியுமா? எம்ஜிஆரை பற்றி இவங்க இன்றைக்கெல்லாம் பல இது பேசுகிறாங்க. காவிரி பிரச்சனை, மேகதாட்டு பிரச்சனை, விவசாயி தானே நீ? அவர் பச்சை தொண்டு போட்டு விஷம் போடுறாரு, நீங்கள் விவசாயி தானே?
இந்த பார்லிமெண்ட் கூட்டம் நடந்ததில்ல, மேகதாட்டு பிரச்சனை இப்போ தானே வந்தது. என்ன போராட்டம் நடத்துனீங்க? ஒரு தலைவராக கூட்டம் நடத்துறீங்கல்ல, போகிறதுக்கு முன்னாடி 40 எம்பிக்களை வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்துறீங்க. அவர்களுக்கு என்ன நீங்கள் அங்கே சொல்லி அனுப்புறீங்க? இதை பற்றின மேகதாட்டு பிரச்சனை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன? உங்கள் ஆட்சி தான் அங்கே நடக்குது, உங்கள் சகோதரர் ஆட்சி தான் அங்கே நடக்குது. நீங்கள் தான் அங்கே போய் இப்போ வெற்றி விழாலாம் கலந்துக்கிட்டீங்க. அப்படிப்பட்ட ஆட்சியில் மேகதாட்டு அணையை கட்டையே தீர்வோன்றாங்க. உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் சரியாக இது பண்ணாதனால அவர்கள் அந்த குழு அமைக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அதுலேயே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு தடவையும் விவசாயிகள் பிரச்சனையில் சட்ட போராட்டம் நடத்தி ஜெயிச்சது அதிமுக அரசு தான். கூடுதலாக நான் தகவல் சொல்கிறேன், சட்ட போராட்டம் நடத்தாமல் எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு. எம்ஜிஆர் கடைமடை அதே காவிரி பிரச்சனை வருது 80களில் நினைக்கிறேன். அப்போ ராமகிருஷ்ண ஹெக்டே எங்கள் முதல்ல தென்னகத்தை ராமர்கள் ஆண்ட காலம் ஒன்று இருக்குது தெரியுமா? இங்கே ராமச்சந்திரன், அங்கே ராமாராவ், இங்கே ராமகிருஷ்ண ஹெக்டே. கேரளாவில் ராமச்சந்திரன் கவர்னர். அந்த மாதிரி அப்புறம் அங்கே ஒரு ராமச்சந்திரன் பாண்டிச்சேரியில். ஓ சரிண்ணே, எல்லாம் ஒரே டைமில் ஒரே டைமு. அப்போ பத்திரிக்கையில் போட்டாங்க ராமர்கள் தென்னிந்தியாவே தெரியுது. அந்த டைம் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண ஹெக்டே, ராமாராவ், எம்ஜி ராமச்சந்திரன், ராமச்சந்திரன். அங்கே மட்டும் கேரளாவில் மட்டும் கவர்னர். இதில் பாண்டிச்சேரியில் ஒரு ராமச்சந்திரன் இருந்தார். இவங்க எல்லாம் அன்னைக்கு ஆண்டாங்கன்னுவாங்க. எம்ஜிஆர் ராமகிருஷ்ண ஹெக்டே சந்திங்க. ராமகிருஷ்ண ஹெக்டே ஹாஸ்பிட்டலில் இருக்கார். எம்ஜிஆர் உடைய நெருங்கிய நண்பர், எம்ஜிஆருடைய ரசிகர் குண்டுராவ். அவர்கிட்டையும் இவர் சாதிச்சிருக்கார் காரியம். இன்னொரு நண்பர் ராமகிருஷ்ண ஹெக்டேயில் மந்திரியாக இருந்தவர், முக்கியமான மந்திரியாக இருந்தவர் ரகுபதி. எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து 2 பேர் எக்ஸ்பர்ட் அந்த உதவியாளர்கள் மட்டும் கூப்பிட்டு ஃப்ளைட்டில் போய் அங்கே இறங்குறாரு. இறங்கி ரகுபதியை வர சொல்கிறார். ரகுபதி எம்ஜிஆரை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவர் வராரு. இந்த ரகுபதி இல்லை, அந்த ரகுபதி. சீரியஸாக பேசிட்டு இருக்குமா நீங்கள்? என்ன எனக்கு யோகா அடிக்கிறீங்க? இல்லை, அடிக்கடி மக்கள் மறைஞ்சிட நம்ம ரகுபதி அவ்வளோ பெரிய அன்றைக்கு இருந்த கர்நாடகா அமைச்சர் ரகுபதி. அப்போ அவர் இவருக்கு காவிரின்னா இவர் எல்லாம் ஆர்எஸ்எஸ் அதின்னுட்டு ஏதாவது ஒன்று வளரிட்டு இருப்பார். அப்போ இவரை கூப்பிட்டு ரகுபதியை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயம் அவங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்றாரு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். டிஃபன்லாம் வைக்கிறாங்க, சாப்பிட்றாரு. தண்ணி மட்டும் குடிக்க மாட்டேங்கிறாரு. ஏன் தண்ணி குடிக்க மாட்டேங்குன்னு கேட்குறேன். உங்கள் பையன் தான் தண்ணி கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்கிறாப்புலன்னு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. என்ன சார், என்ன சார் நீங்கள், நான் என்ன சார் பண்ணுறது, ஏதாவது பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயம் இல்லை, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவருக்கும் புரிஞ்சிச்சு. சரி லாக் பண்ணுறாருன்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தேவகவுடா அப்போ நீர்ப்பாசன பொதுப்பணித்துறை அமைச்சரம் தேவகவுடா வர வச்சு பேசி, அப்புறம் எல்லாரும் கிளம்பி ராமகிருஷ்ண ஹெக்டே பார்த்து பேசிட்டு அன்னைக்கே அந்த இதை ஈஸியாக முடிச்சிருக்காரு. இது அரசு ரீதியாகவோ அதிகாரிகள் ரீதியாகவோ இப்போ சட்ட போராட்டம் எதுவும் கிடையாது. சிம்பிளாக போய் முடிச்சுட்டு வந்துட்டார். இதை வெளியவும் தெரியாது. வெளியில் பார்த்தவங்களுக்கு ராமகிருஷ்ண ஹெக்டேவை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார் எம்ஜிஆர். அதற்கு பிறகு குண்டுராவ் எம்ஜிஆருடைய ரசிகர். அவர் ஓப்பனாக சொன்னவர் தெரியும்ல, நான் எம்ஜிஆருடைய ரசிகன்னு. அப்போ ராஜ்குமார் இருக்கார் அங்கே, ஆனால் நான் எம்ஜிஆருடைய ரசிகன்னு சொன்னவர். அந்த குண்டுராவ் அவர் மூலியமாகவும், அவர் காங்கிரஸ் அவர் மூலியமாகவும் காரியத்தை சாதிச்சார் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாதிச்சவங்களும் இருக்காங்க, சட்ட போராட்டம் நடத்தி சாதிச்சவங்க இருக்காங்க. நீங்கள் உங்கள் சகோதரர் ராகுல் உங்களுடைய இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆண்டுகிட்டு இருக்குது. மேகதாட்டு அணை கட்டிக்கிட்டு இருக்கிறான். கட்டுனா நமக்கு இருக்கிற காவிரி தண்ணியும் கொடுக்க மாட்டான், அணை போட்டு அதாவது உபரி நீரை திறந்து விட்றான் தெரியுமா, அதை தேக்கிடுவோம். இப்போ நம்ம கொஞ்சமாவது இந்த 42 டிஎம்சினா விடமாட்டேன்னு சொல்கிறான். மழை காலத்தில் வேறு வழியே இல்லாமல் திறந்து விட்டுறான். இங்கேயும் மற்ற நீர் தேக்கிறதுக்கான ஏற்பாடு இல்லை. அப்படியே நேரம் கடலுக்கு போயிடுது. அதை எடப்பாடி காலத்தில் தான் கொஞ்சம் யோசிச்சாங்க. ஒரே ஒரு இது மட்டும் கட்டினார்னு நினைக்கிறேன், தடுப்பணை கட்டினார். அதுக்கும் இவர்கள்ட்ட ஐடியா இல்லை. இப்போ அந்த விவகாரத்தில் அங்கே தடுப்பணை கட்டிட்டாங்கன்னா நமக்கு அந்த மழை காலத்தில் வர உபரி நீர் கூட இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகணும், அது பண்ணுறதுக்கு முன்னாடியே பெருசாக ஆக்கிருக்கணும். 5 வருஷம் தூங்கியிருந்தாங்க. இவர் விவசாயத்தை பற்றி பேசுகிறாரு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அவ்வளோ நிதி உதவி இருக்கீங்கன்னா ஜனவரி மாதம் 71 கோடி ரூபா இழப்பீடு கொடுக்கணும்னு குழு போட்டுக்கணும். ஜனவரி மாதம் கொடுக்கல. இப்போ நடந்த 2 இதில் இழப்பீடு ஜனவரியே கொடுக்கல. 2024 தான் கொடுக்குறீங்கன்னா அப்போ ஜனவரி எப்போ வரும், இது எப்போ வரும்? 2வது நெல் கொள்முதல் இருபோக விளைச்சல், கூடுதல் விளைச்சல். அப்போ நீங்கள் என்ன கவனம் செலுத்துனீங்க? உங்களுடைய வேளாண் துறை அமைச்சர் என்ன பண்ணார்? இல்லை, அதில் ஒரு வார்த்தை கூட சொல்கிறாங்க, விவசாயிகளான உங்களுடைய பெருமையை பற்றி பேசுகிறது மட்டும் என்னோட இது கிடையாது, உங்களோட வேதனையில் என்னோட பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. அப்படின்னா நெல் கொள்முதல் நிலையத்துக்கு போனவங்க ஏன் அந்த இதை போய் பார்க்கல, அந்த பாதிக்கப்பட்ட போய் பார்க்கல?
அவர் அந்த இவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் போய் அந்த இடத்த பார்த்துடணுமா இல்லையா? மதிப்பீடு பண்ணி இருபோக விளைச்சல் அதிக விளைச்சல் விளையுதுன்னா கொள்முதல் மையங்களை அதிகப்படுத்தணுமா வேணாமா? போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாக வேறு பண்ணியிருந்தீங்க. நெற்பயிர்கள் அதாவது மூட்டை மூட்டையாக கொண்டு போனதும் தரையில் கொட்டி வச்சுருந்ததும் முளைச்ச உடனே இவன் வயலில் இருக்கிறத அறுவடை பண்ணால் இதே மாதிரி தான் நம்ம எங்கே கொண்டு போய் வைக்க தெரியாமல் தான் வயல்லே வச்சுருக்காங்க. மழை பெஞ்சு அதுவும் ரொம்ப போச்சு. அந்த அம்மா எடுத்து காமிக்குது. நேரடியாக போய் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு. நாளைக்கு அவர் முதலமைச்சராக வந்தாருன்னா அந்த கஷ்டம் தெரியும் அவருக்கு. வயலில் சேத்துல காலை வச்சு நின்னவருக்கு அந்த அம்மாவுடைய கண்ணீர் தெரியும், அந்த கஷ்டம் தெரியும். நாளைக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா அது என்னன்னு பாருங்கயா, உடனே கொள்முதல் மையங்களை அதிகப்படுத்து அப்படின்ற இதை பண்ணுவார். உங்களுக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் நம்ம பண்ண தப்பே தெரியலையே. உங்களெல்லாம் அறிக்கை விட வைக்கிறாங்க. இப்போ உங்களை நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவரை அப்படி பண்ணுங்க, தலைவரை எப்படி பண்ணுங்க, அதான் மூச்சு முட்டுற அளவுக்கு இது. அப்புறம் என்னது துள்ளி குதித்து ஓடுகிறதுன்றாங்கல்ல, இதுதான் தலைவரே. நீங்கள் இந்த இடத்துல இப்படி ஸ்டைலாக வரணும், அப்படி வரணும், கையாட்டணும், செல்ஃபி எடுக்கணும். செல்ஃபி கவர்மெண்ட் தானே. ஆமாம், வைபவித்து எம்கேஎஸ் பார்த்தீங்களா? அப்படி பார்க்குறோம். அப்படியா வைபவித்து அங்கே போயிட்டு புக் கிரிக்கெட் பற்றி பேசினேன். வேற என்ன இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன தெரியுமாண்ணே? இவ்வளோ வருஷம் நமக்கு தெரியாமல் போச்சு. தோனி நம்மளை ஏமாத்திட்டாருண்ணே. என்னவா? சிஎஸ்கே ஜெயிச்சே இருக்கிறதுக்கு காரணமே முதல்வர் அவர்கள் அன்றைக்கு ஸ்பின் போட்டு 3 விக்கெட் எடுத்ததுனால தானா? யார் சொல்கிறா அப்படி? இன்னைக்கு இப்போ ட்ரெண்டே அதுதானே ட்விட்டர்ல இருந்து எல்லாருமே முழங்காலுக்கு மொட்டை தலையை முடிச்சு போகிற மாதிரி. இது சம்மந்தமே இல்லை, ஒன்றும் புரியல எனக்கு. அதாவது அப்போ வந்து கபில் தேவ் அவர் தலைமையிலையும் இங்கே ஸ்ரீகாந்த் அவர்கள் தலைமையிலும் இது நடந்திருக்கு, கிரிக்கெட் நடந்து. சும்மா அந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் இவரும் கலந்துக்கிட்டாரு. ஆமாம், அதில் நம்ம சிஎம் வந்து ஆஃப் ஸ்பின் போட்டு 3 விக்கெட் எடுத்தாருண்ணே. ஆஃப் ஸ்பின்னா வைட்டில் லெக் சைடு வைடில் போகுது. அதில் அவுட் ஆக்கினா ஆள்லாம் யாருன்னா சிலம்பரசன். ஆமாம், வேற என்ன பண்ணுறா? சிலம்பரசன் அவர் பெரிய பிளேயர் இல்லை, பிளேயர். நெப்போலியன் அவர் அதோட அமெரிக்காக விளையாடி அனுபவம் காரு. அவர் பாஜக விளையாடிருக்காரு. இவங்க 3 விக்கெட் எடுத்ததுனால தான் இன்றைக்கு சிஎஸ்கேக்கு அவர் வழிகாட்டுதலாக இருந்திருக்காரு. இது தெரியாம நம்ம ரொம்ப ஒரு இது வந்து எனக்கு உண்மையிலே எனக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. ட்விட்டரை பார்த்து நீ பாதி பேருக்கு அதிர்ச்சி ஆகி போய் உட்காந்துருக்காங்க. இல்லைங்க, ஒரு பெண் எஸ்பிஐயில் சாதாரண ஒரு ஒர்க்குக்கு ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் எழுதி இந்த நான் முதல்வனில் அப்ளை பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு அது போகலாம், கிடைக்கல. மெயின்ஸுக்கும் கிடைக்கல. மெயின்ஸ்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு முன்னாடி படிக்கும் போது இவங்களை கூப்பிட்றாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் குரூப் ரெஜிஸ்டர் பண்ணுறது நானே ஆன மாதிரி. ஏன்பா அவங்க எஸ்பிஐயில் ஒரு இது, அவங்க ஒன்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் வரல, நானே ஆன மாதிரி இதுன்னு யாராரு கனிமொழி பள்ளிக்கல்வித்துறை எல்லாமே அந்த பொண்ணு போட்டு உடச்சிச்சு. கடைசியில் பாருங்க அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், இவங்க எல்லாம் தான் படிச்சாங்க, அங்கதான் படிச்சு சொல்லிடுச்சு. ஏங்க நான் திரும்ப சொல்கிறேன், நான் முதல்வனில் இது பண்ணி 59 ஐஏஎஸ் வந்தான்னு ஒரு உருட்டு விட்டுனாங்க. நான் அப்போவே சொன்னேன், ஒருத்தர் சிவில் சர்வீஸுக்காக தயாராகிறதுன்றது ப்ரிலிம்ஸு ஒரு இன்ஸ்டியூட்டில் படிப்பார், சிசாட் கொஷின் பேப்பருக்காக ஒரு இது போவார், சிசாட் அந்த இதுக்காக இன்னொரு இன்ஸ்டியூட்டில் போய் பணம் கட்டி அதை வாங்குவார். அப்போல்லாம் போகிறப்பெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பரு அவங்க பேர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. 1 2 3 ஆச்சா, அது முடித்தோடனே மெயின்ஸு படிக்கும் போது அதுக்கு மெயின்ஸுக்குன்னு இருக்கும் ஸ்பெஷலிட்டாக ஒரு சில இது இன்ஸ்டியூட் இருக்கும். அங்கே போய் அவர் படிப்பார், அவனும் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவான். அப்புறம் இன்டர்வியூ வரும்போது மார்க் இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தயார் பண்ணுவான் சில பேர். அங்கேயும் போய் ட்ரைனிங் எடுத்துக்குவார். இப்போ நம்ம மனித நேயம் இருக்குது, அங்கே அவங்க இலவசமாக பண்ணித்தராங்க. இந்த மாதிரி பல இது இல்லாமல் குரூப் ஸ்டடி படிக்கிறதுக்கு வெளி மாவட்டங்களில் இருப்பான், இங்கே வந்து குரூப் ஸ்டடி படிக்க முடியாது, கஷ்டம். அவன் தங்கறதுக்கு இது வந்து அண்ணா மேலாண்மை திட்டம்னு ஒரு இது இருந்தது. அதை தான் இப்போ நான் முதல்வன் இதுலேயும் பேர் மாற்றியாச்சு. அதில் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி ப்ரிலிம்ஸுக்காக படிக்கலாம். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அப்படியே கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க. மெயின்ஸுக்கு நீங்கள் தனியாக எழுதணும். அதில் செலக்ட் ஆகிறவங்க மெயின்ஸில் வந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம். அப்போ அவங்க எக்ஸ்பர்ட்டுங்களாம் வந்து வகுப்புலாம் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு இன்டர்வியூக்கும் எக்ஸ்பர்ட்டுங்க இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி உட்காரணும், சொல்லிடுறது உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லி தருவாங்க. இது ஒரு பார்ட்டு. அவன் அதே நேரத்தில் வெளியும் படிச்சுட்டு இருப்பான், குரூப் ஸ்டடியும் பண்ணுவான். இது எல்லாம் கூட்டு முயற்சி தான் ஒருத்தரை ஐஏஎஸோ ஐபிஎஸ்ஓ ஐஎஃப்எஸ்ஓ ஐஆர்எஸ் ஏதோ ஒன்று ஆக்குது. நீங்கள் வந்து அவன் 59 பேர் ஐஏஎஸ் ஆகிட்டாங்க நான் முதல்வன்னு அவங்களே சொல்ல வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, போனால் போஸ்ட். ஏன்னா நாளைக்கு ட்ரைனிங் முடிச்சு வரும்போது நல்ல போஸ்ட்டு நமக்கு ஆதரவாக பேசணும்னு, அதனால் அவன் பகச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் ஏன் இதே விட்றீங்க? இன்னும் நான் சில விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணோன்னே 10 இன்ஸ்டியூட்டில் அவர் ஃபோட்டோ போட்டு எங்கள்கிட்ட பாஸ் படித்தவருன்னு போடுவாங்க. ஆமாம், இவங்க 10 பேர்ட்டையும் போய் சண்டை போட்டுக்கிட்டு முடியாது, எதுக்கடா வம்புன்னு விட்டுருவாங்க. இதுதான் யதார்த்தம்.
அதை போயிட்டு நீங்கள் ஒரு இதுக்கு பண்ணதுக்கு நான் எப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியுதா? அட்லீஸ்ட் பத்திரிகையாளர் அந்த கேள்வியை தவிர்க்கவே செஞ்சிருக்கலாம். அவர் தவிர்க்காம போட்டு விட்டார். அது வேற கட்டி பிடிச்சி அந்த ஃபோட்டோவை போட்டுக்கின்னு இவர் இது பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் வைப்பு, இந்த விளையாட்டுத்துறையில் வரவங்களுக்கு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிலது நல்லது நடக்குது. விளையாட்டுத்துறைக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் இந்த விளம்பரம் தேடுறது தான் அதிகம் இருக்குதுன்றது தான் நம்மளுடைய விமர்சனம். அது எல்லாத்துலேயும் இருக்குது. அதில் வேறண்ணே, என்னோட ஃபேவரட் பிளேயர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி முதல்வர் கேட்குறாரு. நம்ம ஆளுக்கு அதுக்கு தாவேக்கா உள்ள புகுந்து ட்ரெண்ட் பண்ணிட்டானுங்க. யாரு? நம்ம மாற்றுத்திறனாளி, அவர் கப்பு வாங்கிட்டு வந்தார்ல, அது ஒரு துன்பியல் சம்பவங்க அது. ஐயோ அவன் வந்து இந்த என்ன சொல்றது, திராவிடத்தையே ஏமாத்தின வரலங்க. அவனுக்கு உண்மையிலேயே இந்த 5 ஆண்டு திராவிட ஆட்சியை நிலைகுலைய வைத்தவர்னு அவனுக்கு பரிசு கொடுக்கணும். அதுலயும் அவன் வாங்கின கப்பு, அப்பாவுக்கு ஒரு கப்பு, பிள்ளைக்கு ஒரு கப்பு. இப்படியா இருப்பீங்க? ஒரே கப்பை இந்த அதிகாரிகளாம் கேட்கணும்ல. அது வேற SDAT, இது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இருக்க, அவங்க வந்து ரெஃபரன்ஸ் லெட்டர்லாம் கொடுக்குறாங்க. அவனுக்காக தெரிய வேணாவா, டேய் என்னடா முழு கப்பு இங்கே கொண்டு வந்த, அங்கே வரும்போது சவுப்பு கப்பு கொண்டு வர. குறைந்தபட்சம் மாற்றுத்திறனாளிகள் இது டிசபிலிட்டி கிரிக்கெட் டீம் கேப்டன் அப்படின்னு அடித்தா அவன் பார்த்தா ஊப்பிக்காரன். இதே அது என்னது, என்ன பாத்திர கடை, நாச்சியப்ப பாத்திர கடை தானேங்க கடைசியில் நடந்தது. இதுக்கு ஒரு அமைச்சர் அவர் தான் கூட்டு வர்றாரு ராமநாதபுரத்துலேருந்து. ஐயோ, நான் ரிப்போர்ட்டர்லாம் கேட்டேன், ஏன் உங்கள்கிட்ட டேய் உங்களுக்கு அறிவில்லடா, காரில் சும்மா தாண்டா போகிறீங்க. இல்லைண்ணே, அதுவுமே அவர் முதல் முறை அமைச்சராக இருந்தாருன்னா சரிங்களா, அவர் எப்படிப்பட்ட ஆள் நமக்கு தெரியும். அந்த காலத்துலேருந்தே அவரே ஏமாத்திட்டான். அதனால தான் சொல்கிறேன், திராவிடத்தையே நிலைகுலைய வைத்தவன்ற விருதை வந்து நேரம் பயனை கொடுக்கணும். அவனை பிடிச்சதா உள்ளே போட்டாங்களா தெரியல. இப்போ எங்கே இருக்காப்புலன்னு தெரியல. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. என்ன உள்ளே போட்டா எதுக்கு உள்ளே போட்டாங்கன்னு வரும். அதனால விட்டு அதை ஒருத்தன் தள்ளிட்டு வந்தான் பாருங்க. அவன் மனசுக்குள்ளே சிரிச்சிருப்பான் பாருங்க. டேய் உண்மையிலேடா, நான் ஒரு திருடனை ஒரு தடவை ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னாப்புல, இவர் ஜெயக்குமார் ஒரு சார் பொண்டாடியை கொலை பண்ணிடுறான். என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இவருக்கு ஒரு சந்தேகம், நாயெல்லாம் கொண்டு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. இவருக்கு ஒரு சந்தேகம், ஒரு அதிகாரிகளுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஒரு உள்ளூரில் இம்பேக்ட் பிடிச்சி ஒரு அறை விட்டு சொல்கிறா, நீ தான் கண்டுபிடிச்சிட்டான் போட்டு வாங்குறது. ஐயா நான் தான் ஐயா கொலை பண்ணேன், நான் அவங்கள்ட்ட சொல்லான்னு நினச்சேன் ஐயா. அப்புறம் ஏன்டா சொல்ல ஐயா, மோப்ப நாயெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அது மோப்பம் முடிச்சுட்டு என்னெல்லாம் சுற்றிட்டு போயிடுச்சு ஐயா. மோப்ப நாயாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் என்ன ஐயா, தில்லாக இருந்துட்டேன் ஐயா, ஐயா எப்படியே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு. அந்த மாதிரி இந்த பையனை வந்து அவன் பார்த்துருப்பான். டேய் அமைச்சர் SDAT கண்டுபிடிக்க முடியலன்னா போடா ஜெயிச்சிட்டோண்டா வரமா எதாவது சொல்லுவானா, அது மாறா ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி ஜெயிச்சிட்டேன். நான் கேட்குறேன், அந்த பத்திரிகையாளர்கள் தனித்தனி பேட்டி, எப்படி ஜெயிச்சிங்க, இப்படி ஆடினீங்களா அப்படி. டேய் இதுக்கு முன்னாடி கூகுளில் தட்டியிருந்தேன்னா அவன் எப்படி ஆடினா எப்படி ஜெயிச்சான்னு வந்திருக்கும். இல்லைன்னா அதில் விவாத மேடை அன்னைக்கு அவர் தான் வந்து மெயின் இதில் வேற பேசிட்டு இருந்தார். யாரு விவாத மேடையில் அந்த கப்பு கொண்டு வந்தவர் தான், கப்பு கொண்டு வந்தார், கப்பு அடிச்சவர் தான் நாச்சியப்பன் கப்பு கடை கொண்டு வந்தார். எதுல பேசினாரு எல்லா இதுலயும் கவனிக்கவே இல்லை. அன்னைக்கு ஃபுல் டே வந்து இந்த மாதிரி ஊக்குவிக்கிற ஒரு அரசாங்கத்தை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து ஊக்குவிக்கிறாங்களா, ஊக்குவிக்கிறாங்க அந்த அளவுக்கு உண்டான ஆட்களை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி இந்த மாதிரி பேசுறாங்க. இந்த 5 ஆண்டின் மிக சிறந்த சாதனையில அது ஒண்ணு. அதனால அது ஒரு துன்பியல் சம்பவமாக மாறிவிட்டது. அதை பத்தி யாருமே பேசக்கூடிய கம்முன்னுட்டாங்க. ஆனா இவர்கள் வந்து மற்றவர்களை கிண்டல் அடிக்கிறது, தற்கொலைகள்னு சொல்றது, அது சொல்றது இல்ல. பிரச்சார டயத்துல இந்த இதை வந்து அதிமுக கையில எடுத்தாங்கன்னா எப்பெல்லாம் ஏதோ ஒரு மேட்டரை கையில் எடுத்தாங்கன்னா அவங்க அந்த மேட்டரை கையில் எடுக்கிறாங்க. பாவம் அவங்களாம் என்ன பண்றது, அவர்களுக்கும் பஞ்சம் இருக்கிறது. அதனாலதான் இல்லாட்டி இந்த எவ்வளோ விஷயங்களுக்கு அவங்க எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க. வாரியர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா, வச்சு பண்றதுலடா வச்சு செய்றீங்களான்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களையும் பாவம் இவர்கள் இருக்கிற அளவுக்கு தலைவர்களுக்கு அங்கே நாலேஜ் இல்லை. அதுதான் பிரச்சனை. கண்டிப்பான தொடர்ந்து நான் நேற்று அவர் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லும்போது, இந்த மதவெறி தாக்குதல் வந்து குழந்தைகளையும் மாற்றுத்திறனாலையும் தாக்குறாங்க. அது நான் இங்கே இருக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் இங்கே மதவெறி தாக்குதல் நடத்துறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், அது நடக்கவும் நடக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை எப்படி பார்க்குறீங்க? சத்தீஸ்கரில் ஒரு மாற்றுத்திறனாளி தாக்குனது அது ஒரு கொடூரமான ஒரு விஷயம். இவங்களுக்கு என்னென்னா அதை கண்டிக்கிறதுன்றதை விட ஆக்கா மாட்டுச்சுரா அப்படின்னு இங்கே எடுத்துகிட்டு வந்து பாஜக இதில் வந்து நாங்கள் பாருங்கள், நாங்கள் இங்கே பண்ண மாட்டோம், நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எதை அனுமதிக்க மாட்டீங்க? கவின் கொலை செய்யப்பட்டாரா? என்ன பண்ணீங்க?
ஒன்றும் கிடையாது. ஆணவத்துக்கு ஆணவ கொலை தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு இன்னை வரைக்கும் சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கேட்டுன்னு வந்து போயிட்டாங்க. அவரே சொல்லிட்டாரு, மத்திய அரசில் கொண்டு போய் சொன்னாங்க, போய் கொடுத்தோம். என்ன வரைக்கும் தனிச்சட்டத்துக்கான கேட்டது கூட பதில் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு. இதுதான் நிலைமை. அப்புறம் அனுமதிக்க மாட்டோம், நான் அப்படி இருப்பேன், இரும்புகரம் அது இதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க? அதனால் இந்த மாதிரி விவகாரங்களில் பாஜகவை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறது, அதன் மூலம் தன்னுடைய குறைகளை மறைப்பது. நீ ஒரு திட்டத்தை கூட பார்த்துங்க, பாஜகவுக்கு துணை போகிற, நீ மதவெறி பாஜக, மதவெறிக்கு துணை போகிற. இப்படி தான் இப்போ மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து பாருங்கள், இப்போ சமீப காலமாக நம்ம பெரிய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து, ஏய் ஆளூர் நீ ஓரம், நீ வந்து ரொம்ப புகழ் தம்பி, நீ ஓபி, நீ புகழ்றது தகட்டாத அளவுக்கு பேசணும். அந்த அளவுக்குனா உங்கள் நைனா தான் கரெக்டு, திருமாவளம் தான் அப்படின்னு போட்டு பண்ணுற அளவுக்கு. அதாவது பாஜக மோசத்து கூட வர்ற அதிமுக, இப்படி தான் இவர்கள் பிரச்சாரத்தை கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒன்று தான் நான் பேசுறது. கண்டிப்பாக திறந்தன அண்ணன் திருமாவே எடுத்துரும். முதல்வர் பேசிட்டோம், நம்ம டச் பண்ணிட்டோம், நம்ம ஆளுகளுக்கும் இதாக இருக்கணும். இன்றைக்கு பேசுகிறாருண்ணே. பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை கேட்டாங்க. சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் நீங்கள் வந்து இது மாதிரி ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் குழந்தைகள்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு சீமான் செம்மையாக கொடுத்தாரு ஒரு வார்த்தை. ஆமாம், என்ன டெலிவரி பார்த்ததுக்கு அண்ணன் தான் சொல்லிட்டு விட்டார். அண்ணாமலை அவர்கள் சொல்லும்பொழுது, திருமாவர்கள் வந்து யாரோட பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் பெரியாரின் அம்பேத்கரின் பிள்ளை, அதனால தான் திமுகவோட ஒட்டி உரசிட்டு இருக்கேன். திமுக வீழ்த்துறது வந்து பெரியார் அம்பேத்கர் கருத்துக்களை வீழ்த்துறதுக்கு சமம், அதனால நாங்கள் விட மாட்டோம், அதுக்காக கூட நிற்போங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை முதல்ல எப்படி பார்க்குறது? திமுக வீழ்த்துறது பெரியார் அம்பேத்கர் இதுன்னா நான் சொன்ன ஆணவ படுகொலை தான் நான் வருவேன். சமூக நீதின்னு சொல்கிறீங்க. சமூக நீதியில் முக்கிய கூறு வந்து எளிய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நிற்பது தான் சமூக நீதி அரசனுடைய கடமை. இன்றைக்கி காலையில் என்ன நடந்தது பிராட்வேல? அவர்கள் யார்? ராம்கே யார்? அப்போ ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனத்துக்காக தான் இவர்கள் இன்றைக்கி வீதியில் இறங்கி போராடுற நிலைமை. அவர்கள் வேலை போச்சு. இந்த ரவிக்குமார் இறந்து போயிட்டார். திருமாவளவன் அந்த ரவிக்குமாருக்காக என்ன பண்ணார்? பெரியாரும் அம்பேத்கரும் அப்போ எங்கே போனாங்க? குறைந்தபட்சம் அந்த ரவிக்குமார் குடும்பத்தை போய் பார்த்தாங்களா? யாருமே இல்லைன்னு. அவ்வளோ பெரிய லெவலில் படம். சண்முகம் போய் பார்த்தாரா? செங்கோடி சங்கம் போயிருக்கோம். இவர் தான் பண்ணாரா? அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள், போராடுகிற நர்ஸுகள் யார், செவிலியர்கள் யார், இன்றைக்கு போராடுகிற பல பேர், இந்த அரசுக்கு எதிராக போகிற இடைநிலை ஆசிரியர்கள் யார், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாத்தையும் செஞ்சிடணுமா? எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னா நீங்கள் தானங்க பேசுனீங்க. அப்போ ஏன் சொன்னீங்க 505? 505 நான் வர 30 நினச்சினுக்கிறேன். எவ்வளோ நினச்சா என்ன எண்ணிக்கை இருந்தா என்ன? அப்போ 505 505 555 மாதிரி இது. அப்போ 505 கோரிக்கைகளில் ஏன் சொன்னீங்கன்னு கேட்குறேன். சொல்கிறதான் செய்வோம்ல, அதை மட்டும் சொல்லுங்கள், செஞ்சிருக்க வேண்டியதானே. சொல்கிறத தான் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அதான் இதெல்லாம் மூச்சு மூட்டுற அளவுக்குன்னா இதுதான். இப்போ மூச்சு மூட்டுற அளவுக்கு ஆட்சி நடத்துகிற இவர்கள் பெரியார் அம்பேத்கர் ரைட்டு. பெரியார் அம்பேத்கர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு கூடும் குறையுமா? 1999 to 2004 எங்கே போனாங்க? 5 வருஷம் லீவ் விட்டாங்களா பெரியாருக்கு அம்பேத்கர்? அதை மறைக்கப்பட்ட பக்கங்கள், அது மறைக்கப்பட்ட கோத்ரா கலவரம் அப்போ பெரியார் அம்பேத்கர் எங்கே போனாங்க? அதனால் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுமாங்கள? அதே தான், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். இது ஒன்று. ரெண்டாவது, இவர்களுடைய இந்த எதிர்ப்பு பெரியார் அம்பேத்கர், பெரியாரும் அம்பேத்கரும் சொன்ன அந்த கடவுள் மறுப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இது, அரசியலமைப்பு சட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிங்கன்னா, பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, மதிவதினி ஒரு இடத்துல பேசுகிறாங்க, நம்ம நாட்டு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை யாரும் எந்த கருத்தையும் பேசலாம். அதாவது இறையாண்மைக்கு எதிராக, தேசத்துக்கு எதிரான தவிர நீங்கள் உங்களுக்கான பேச்சு உரிமை இருக்குது. அதே மாதிரி வழிபாட்டு உரிமை எல்லாருக்கும் உண்டு. அந்த வழிபாட்டு உரிமை அடிப்படையில் தான் போலீஸ் பர்மிஷனோட ஊர்வலம் வருது. அப்போ மதிவதினி என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல கண்டித்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஒரு மோதல் உருவாகிற சூழ்நிலையை உருவாக்குறாங்கன்னு ஒரு காவல்துறை அதிகாரி பேச்சை நிறுத்துங்க அப்படின்னு கண்டிக்கிறார். அவரை துள்ளிக்கிட்டு அவர்கிட்ட போகிறாங்க. யார்? இவர்கள். அப்போ இதுதான் பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பா? நீங்கள் எப்படி மற்ற மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அது இதுன்னு பேசுகிறீங்களோ, இங்கே அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஏன் இப்படி போகுது? இதில் சிலர் கேட்குறாங்க, இஸ்லாமியர்கள் இதுன்னு வரும்பொழுது நீங்கள் சாதாரணமாக இருக்கிறீங்க,
இந்துக்கள்னு வரும்போது மட்டும் அந்த மேல் ஜாதி இந்துக்களை மட்டும் ஏன் குறி வச்சு பேசுகிறீங்க? அதில் தானே பாரதியார் அவர்கள் இது பண்ணுறது. அதனால் அவர் கிட்டத்தட்ட குழம்பிட்டார். நான் அவருடைய பேரன் பிள்ளைன்றாரு. அந்த அம்பேத்கர் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் இல்லைன்றார். அவருக்கு வந்த வசதிகள்லாம் தூக்கி போட்டார். 35 லட்சம் ரூபா அன்னைக்கு இந்திய பண மதிப்பில் இன்றைக்கி கம்பேர் பண்ணால் 35 லட்ச ரூபா சம்பளத்தில் வெள்ளைக்கார அரசு அவருக்கு பெரிய பதவி. அவர் படித்த அந்த சட்டம் அதுக்காக. அவர் வாங்காத டாக்டர் பட்டது கிடையாது. இவர்கள் வெறுக்கிற சமஸ்கிருதத்தில் அவர் கரைச்சி குடிச்சவர். நீங்கள் சமஸ்கிருதம் பக்கமே போகல. ஆனால் தப்பாக என்னென்னோ வளரிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த அம்பேத்கருக்கு அவ்வளோ பெரிய தொகை கொடுக்கும்பொழுது கூட வரமாட்டேன். நான் இந்த மக்களுக்காக நிற்கிறேன், அவங்களுக்கு தான் போராடுவேன். காந்தி கூட சண்டை, இரட்டை வாக்குரிமை, இரட்டை தொகுதி, இந்த இதிலெல்லாம் சண்டை காந்தி கூட. அரசியலமைப்பு சட்டத்தை அமுல்படுத்தும் போது பெரிய சண்டை. அதற்கு பிறகு அந்த இதில் நீடிக்க மாட்டேன்ட்டு வெளியே வந்துட்டார். அந்த இதை விட்டு காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டார். அப்படிப்பட்ட அம்பேத்கர் எங்கே என்னவனா அடினேனா, இங்கே அடி இங்கே அடி, இந்த குனிஞ்சு காட்டுறான் அப்படின்ட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணால் அவங்க அப்படியே இருந்துருவாங்கன்னு ஒரு அரிய கண்டுபிடிச்சவர் தான் அம்பேத்கருடைய இந்த அதே பதில் தானே சொல்கிறாரு. நான் தான் ஆல்ரெடி பேசியிருப்பேன்ல, அதை அப்படியே போட்டுக்கோங்கிற மாதிரி. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, அதான் பார்த்துக்கலாம் பேசி. ஏன்னா புதுசாக ஏதாவது வளரி மாட்டிக்கூடாதுல்ல. முதல்வர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு அப்படியே முடிச்சாரு. அவர்களும் கருத்தில் கொள்ளணும்னு சொல்லி நான் கேட்குறேன். நீங்கள் பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான், அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் 150 நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க. அதில் அந்த கண்டுபிடிப்பு சண்முகத்தாலே ஏற்றுக்க முடியல. எப்படியா அது என்ன ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தூய்மை பணியாளராக இருக்காங்க, பணி நிரந்தரம் கிடைக்குதுன்னா அவன் பிள்ளைய நல்லா படிக்க வைப்பான். அந்த குடும்பத்துடைய வாழ்க்கை சூழ்நிலையே மாறும் நிரந்தர பணின்றப்போ. அப்போ நல்ல கல்வின்றப்போ அந்த கல்விக்கான இதை தான் தேடி போவான். நீ குலக்கல்வின்ற மாதிரி நீ பேசுகிறீங்க, எப்படி சரியாக இருக்கும்? இந்த அளவுக்கு வினோத விந்தையான கண்டுபிடிப்புகள்லாம் இப்போ கண்டுபிடிச்சி அதனால் அவங்களுக்கு பணி நிரந்தரம் வேணான்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் எப்படிங்க அம்பேத்கருடைய சீடன்னு சொல்லிக்கிறீங்க? ஏங்க 35 லட்ச ரூபா சம்பளத்தை வேணான்னு உதறி போட்டு வந்தவருங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கேபினெட்டில் நல்ல துறையில் இருந்தவர், அமைச்சர் பதவி தூக்கி போட்டு வெளியே வந்தவருங்க அம்பேத்கர். அப்புறம் நீங்கள் போய் அம்பேத்கருடைய சீடர்னு எந்த இதில் சொல்லிக்கிறீங்க? கூட பெரியாரை சேர்த்துக்க. பெரியார் கண்டிப்பான. இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்கும் பொழுது தான் அந்த நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தையும் சொன்னார். 91 காலகட்டங்களில் திமுக பிஜேபியை உள்ளே கொண்டு வந்து இங்கே தான். அப்படி இல்லை, தப்பாக சொல்கிறீங்க. இப்படி வாங்க. அதிமுக ஆர்எஸ்எஸ்ஐ தூக்கி அதிமுக ஆர்எஸ்எஸ் தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறது. மதவாதத்துக்கு பின்னாடி இருந்து ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கும் துணை. இவர்கள் இங்கே பாஜக வளர்ப்பது என்பது இந்து முஸ்லீம், இது முஸ்லீம் கிறிஸ்டியனு இவங்க நடமாட முடியாது இது பண்ணுவாங்க. பண்ணுறாங்க. இப்போ ஆந்திராலேயோ மற்ற ஸ்டேட்லேயோ கர்நாடகாவில் இருந்தாங்க. நான் பெரிய அளவுக்கு நடமாட முடியாத அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. சத்தீஸ்கர் முழுக்கவே கிறிஸ்டின் அவங்களுடைய டாமினேஷன் அதிகம். அங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி சொல்கிறாரு. அது சொல்லிட்டு தான் அடுத்து இதை சொல்கிறாரு. நாங்கள் அப்படி பண்ணோம் தான். அப்போ தான் இந்த கேள்வி வருது. எது 99 to இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தீங்களே, அப்போ என்னன்னு கேட்குறப்ப தான் தடுமாறிடுறாப்புல. அது அரசியல் கட்சி கூட்டணி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க அவங்களும் அரசியல் கூட்டணி தாங்க பண்ணுறாங்க. இதே தான் அறிவிச்சு தானே பண்ணுறாங்க. தேர்தல் கூட்டணி கொள்கை மாறுபாடு இருக்குது. இது கூட்டணி என்பது தொகுதி பங்கீடு. இப்போ பேசினார் அந்த கிறிஸ்துவ சபை கூட்டத்தில். பாஜகவுக்கும் எங்களுக்கும் இருக்கிறது தொகுதி பங்கீடு தான். ஆமாம், எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஒத்து போல. நாங்கள் எங்களுடைய கொள்கையில் எங்களுடைய வழிகாட்டிகள் சொன்ன அதில் நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னார் ஜெயக்குமார்னு சொல்லிருக்காரு. நீங்கள் சொன்னால் கேட்டுக்கணும், இவங்க சொன்னால் கேட்கக்கூடாது. இவங்க சொல்லிட்டு 2002 கோதரா கலவரத்தில் இவங்க ஆதரிச்சவங்க தானே இவங்க. அன்றைக்கி நீங்கள் கொள்கை வழி நிற்கலையே, எதிர்த்து சொல்லியே. இவர் ராமர் எந்த இது கல்லூரியில் படித்தார்னா அதை ஒரு வாய் துடுக்கு ஏதோ பேசினார். ஆனால் அந்த சேது கால்வாய் திட்டத்தில் நீங்கள் தானே எல்லாம் பண்ணீங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் அவர் முயற்சி எடுத்தார், அப்புறம் நின்று போச்சு. அதற்கு பிறகு 2004 to 9, 2009 to 14, 10 வருஷம் இருந்தீங்கல்ல காங்கிரஸ். என்ன பண்ணீங்க? ஒன்றுமே இல்லையா? அப்போ நீங்கள் நினச்சா அது பண்ணியிருந்தா நீங்கள் சர்வதேச துறைமுகங்களில் சென்னை துறைமுகம் ஒரு இதுவாக இருக்கும். தூத்துக்குடி தானே மெயின். தூத்துக்குடி இதுவாக இருக்கும். இங்கே ஸ்ரீலங்காங்கிற ஒரு விஷயமே இருந்திருக்காதானே. அதுதான் அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தது காரணமே. இந்த காலில் அந்த ஆழப்படுத்திட்டோம்னா பெரிய பெரிய ஷிப்ஸ்லாம் போயிடும். அதுதான் சர்வதேச பாதையாக மாறிடும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம், ஒரு பெரிய கண்டெய்னர்ஸ், இவ்வளோ பெரிய லாட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் கொண்டு பெரிய ஷிப்பை முதல்ல நம்மளுடைய துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் கையாண்டிருக்கு. அது பெருசாக பேசப்படுது. இதே மாதிரி பல கடல். ஏன்னா இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு தெரியும்,
மதர் வெசல் மாவுன ஒரு கண்ட்ரியோட அது டைரக்ட் வெசல்ஸ் வந்தாதான் நமக்கு அதுல நிறைய எக்ஸ்பென்சஸ் கம்மி லாபம். இப்போ நம்ம மேக்சிமம் சிங்கப்பூருக்கு அனுப்புறது ஸ்ரீலங்காக்கு அனுப்பி அங்கிருந்து தான் போகுது. இன்னொன்று சிங்கப்பூரும் ஹாங்காங்கும் இன்னைக்கு பெரிய அளவில் பொருள் ஈட்டுவதற்கும் அந்த அவங்க நாட்டுடைய ஜிடிபி மற்ற விஷயங்களுக்கு இதுதான் கடல் வாணிபம் பெரிய காரணம். அதான் காரணம். நீங்கள் அதுக்கான இங்கே சேது கால்வாய் திட்டத்துக்கான இது வந்த பொழுது நீங்கள் அதில் முனைப்பு காட்டவே இல்லையே, இன்னை வரைக்கும் காட்டல. ஆனால் பேசுகிற பேச்சு மட்டும் நாங்கள் வந்து அது கலைஞர் இந்த கேள்வி கேட்டார் அந்த கேள்வி, இந்த கேள்வி இந்த பேச்சு இதில் தான் உருட்டிக்கிட்டு இருக்கிறத திட்டங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கி நான் பாஜகவுக்கும் சொல்கிறது அதுதான். வெளியுறவு ரீதியாக ஏற்றுமதி இறக்குமதியில் அவர் பிரதமர் போகிறது அதனால் விளையிற நன்மைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுங்கய்யா, பேசினாதான் தெரியும். சட்ட ரீதியாக புரிஞ்சிக்கிட்டு இந்த மக்கள் மொழியில் பேசுங்கன்றேன். நீங்கள் இங்கே இந்த வேறு எதுவுமே பேச தேவையில்லை, இதை பேசினாலே பாதி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள முடிஞ்சிடும். புதிய கல்விக் கொள்கையில் எந்த அளவுக்கு பேசுகிறாங்க ஒரு அண்ணா, அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அண்ணாமலை பேசுகிற தெளிவு வேறு யாருக்கிட்டையும் இருக்க மாட்டேங்குது. நான் பார்த்த வரையிலும் ப்ரொஃபஸர் எப்போது பேசுகிறார், ஆனால் அவரும் சில சமயம் போய் இந்த இதில் மாட்டிக்கிறார், இந்து கொள்கை இதில் மாட்டிக்கிறார். இதை விட்டு வெளியில் வந்து இவர்களை பியூர் அரசியல் பேசுனாங்கன்னா தமிழகத்தில் பாஜகவுடைய பல விஷயங்கள் என்ன நடந்திருக்குது சர்வதேச ரீதியிலன்றது வந்து ரீச் ஆகும், நிறைய தெரியும். அது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவர்கள் வெற்றிகரமாக பண்ணுறாங்க. கல்வி நிதி கொடுக்கல, அது கொடுக்கல, இதுன்னா என்ன கொடுக்கல ஏது கொடுக்கலன்னு பேசணும் பண்ணணும், அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இவர் உருட்டுற உருட்டு. நாங்கள் வச்சுக்கிட்டா அது வந்து அரசியல் தேர்தல் கூட்டணி, ஏடிஎம்கே வச்சுக்கிட்டா அது கொள்கை கூட்டணி. அது எப்படி நீங்கள் எப்படி உருட்டுவீங்க? அதுவும் சமீப காலமாக நான் தான் சொல்கிறேன்னு, திருமாவளவன் எது நடந்தாலும் அது ஆர்எஸ்எஸ் உடைய சதிக்கிறாப்புல, அதை ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்து சேர்த்துக்கிறாரு. இப்போ பாருங்கண்ணே, அண்ணன் சீமானையும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் எந்த அளவுக்கு திருமாவளவன் வந்து டிஎம்கே சொல்றத ஜனங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னு திருமாவளவன் போனோட சொல்ல வைக்கிறாங்க. எப்படின்னா எடுபுடி, அவர்கிட்ட நான் அதை எதிர்பார்க்கல, அந்த வார்த்தை அவர்கிட்ட வரவே வராது. ஏன்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மேலே எனக்கு பரிவு இருக்குது, அதிமுகவை வேணும். இவர் முரண் பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கூட்டத்தில் பேசினாரு, நம்மளே விவாதிச்சிருக்கோம். ஆமாம், அதிமுகவை பாஜகவோட ஒப்பிடாதீங்க, அவர்களும் மதசார்பற்ற கட்சி தான், அவர்கள் மதவெறியோட வரவில்லை, அதனால அதிமுகவை நீங்கள் அப்படி கணக்கு போடாதீங்க, அவர்கள் கூட்டணி வச்சிருக்காங்க, பாஜக உள்ள கொண்டு வர வேலையை அவங்க உதவி பண்ணுறாங்க, அதனால வச்சுட்டு அதிமுகவை அப்படி பார்க்காதீங்கன்னு பேசினவர் இப்போ என்ன பேசுகிறாருன்னா ஒரு வாரத்தில் மாறிடுறாரு, அப்படியே மாற்றிட்டு தலைகீழ பேசுகிறாரு. ஆனால் அந்த வகையில் அண்ணனை பாராட்டணும்னா எந்த இடத்துல பேசுகிறாரோ அந்த இடத்துல அவர் பேசுறது இல்லைன்னு வாஸ்துக்கு மரியாதை கொடுக்காருன்னு, அதுக்கு எதிர்ப்பதமா இப்போ மேற்கு திசைனா கிழக்கு திசையை நோக்கி தான் அவர் அந்த முரண்பாடு விஷயத்துல சனாதன எதிர்ப்பு பேசுவார், இன்னொரு இடத்துல வேல் தூக்கிறாரு. அது அந்த திசையை வந்து கரெக்டாக வாஸ்துபடி வச்சிருக்காரு போல இருக்காரு, நம்ம கிளியரா அந்த முரண்பாடு தெரியுதுன்னு. பட்டை அடிச்சுக்குவாரு, வெளியில வந்து அழிச்சிட்டு வேர்வை தொடச்சேன்னு, அதோட தைரியமா சொல்ல தெரியாது அவருக்குள்ள. அந்த மரபியல் தொடர்ச்சின்னு நீங்க கடவுள் மறுப்புன்றது வந்து விஞ்ஞான ரீதியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை துண்டு துண்டா வெட்டி போட்டா கூட உங்களுக்கு பயம் வராது. ஏன்னா இல்லாத ஒன்றை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் உணர்ச்சி வயப்பட்டு கடவுள் மறுப்பு வராங்க. இப்போ எம்ஜிஆர் கலைஞர்கிட்ட வாக்குவாதம் பண்றாரு, உணர்ச்சி வயப்பட்டு அதை ஏத்துக்கிறாரு. விஞ்ஞான ரீதியாகவும் கலைஞருக்குன்னா சொல்ல தெரிஞ்சிருக்கும், சொல்ல தெரிஞ்சிருக்காது. பெரியார் அது ஒன்று எம்ஜிஆருக்கு அந்த டைமில் அந்த இது மாப் மென்டாலிட்டி, ஊரே பேசுது, அண்ணா பேசுகிறாரு, அதுன்னு அண்ணாவே அப்புறம் உருட்டினார்னு வச்சுக்கோங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு. அப்படிலாம் பண்ணும்பொழுது எம்ஜிஆருக்கு கலைஞர் பெரிய அறிவாளியாக தெரிகிறாரு. அவர் நான் சொல்கிறாரு, நான் இறங்கும்போது இந்த துளசி மாலை எல்லாத்தையும் கழட்டி போட்டு நான் முழுமையான ஒரு நாத்திகனாக மாறினேன்னு பல படங்களில் நாத்திக கருத்துக்களை வச்சுட்டு சில இதெல்லாம் ஒத்துக்கல அவர். அதனால் திருமாவளவன் வந்து சமீப காலமாக மிக குழப்பமான மனநிலையில் இருக்கிறாரு அப்படின்றது தான். இவங்களுக்கும் தேர்தல் கூட்டணி தான், அவங்களும் தேர்தல் கூட்டணி தான். பிஜேபியே ஒரு தீண்டத்தகாத கட்சின்ற மாதிரி சித்தரிக்க முயல்றாரு. மற்றவர்கள் பேசுனதை விட திருமாவளவனே இப்போ பேச வைக்கிறாங்க, எடுபடி இந்த மாதிரி கொண்டு வராங்க, பிஜேபி உள்ளே வளர்க்குறாங்க, பிஜேபி வந்து அவ்வளோதான் இவ்வளோதான், எஸ்ஐஆர் வந்தாலும் அவ்வளோதான் இவ்வளோதான்னாரு இவர். இப்போ அடுத்து இது போயிட்டு அதனால் இவர்கள் அழிந்து விடுவார்கள். அதிமுக அழிச்சிடும் பிஜேபின்றதெல்லாம். ஒரு கட்சியை அழிகிறதும் வாழ்றதுன்றது அந்தந்த சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து தான். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் கட்சியை காப்பாற்றுற வழியை பார்க்கணும். இந்த 5 வருஷத்தில் உங்கள் கட்சியை கபலீகரம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஏடிஎம்கே. உங்கள் கட்சியில் இருக்க பாதி பேர் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் திமுகவுடைய தான் மாறிட்டாங்க. இப்போ அதனால் அந்த ஒரு பிரச்சனையில் இவர் மாட்டிக்கிட்டு என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த பத்திரிகையாளர் கேட்ட சாதாரண கேள்விக்கு தடுமாறிட்டார். அடுத்த கேள்வி வேற லெவலில் என்ன, அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினீங்க. இன்றைக்கு வந்து ஜனவரி 2ஆம் தேதி வந்து நம்முடைய மதிமுகவுடைய பொதுச்செயலர் அவர்கள் வந்து அந்த மது ஒழிப்புக்காக நடைபயணத்தை தொடங்க போகிறாரு. திருச்சிக்கு முதல்வர்களே சென்று இந்த நடைபயணத்தை தொடக்க இருக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க?
முதல்வர் அவர்கள் என்ன செய்யணும், நீங்கள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்கன்னு. அது நீங்கள் இந்த கேள்வி முதல்வர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்ட்டார். ஆமாம். ஏன் நீ என்ன நடவடிக்கை? அது பதிலெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா மது ஒழிப்பு மாநாடுக்கே ஆர்எஸ் பாரதி, டிகேஎஸ் இளங்கோன் என்கிற மாபெரும் 2 தலைவர்களை அனுப்பிச்சி வச்சது, திமுக அனுப்பிச்சி வச்சது. அதில் வாசுகி தான் வச்சு செஞ்சு விட்டு போனாங்க. மது ஒழிப்பு மாநாடுன்றத ஒரு இந்த ஆதவ அர்ஜுனா தான் வந்ததுக்காக எதாவது பண்ணுறதாக பண்ணது. அதை பண்ணோன்னே இவர் மாட்டிக்கிட்டார். மது ஒழிப்பு மாநாடுனா டாஸ்மார்க்கு எதிரானதா அல்லது என்னது, இது ஆளுங்கட்சிக்கு எதிரானதா? அதில் வந்து வாயை வேற விட்டார். அதிமுக தாவேகா வந்தால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, வரவேற்போம் அப்படின்ட்டாரு. அழைப்பிதழ் கொடுக்கல, நீங்களா வாங்கன்னாரு. திமுகவுக்கு போய் அழைப்பிதழ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க போல், இது வந்து அகில இந்திய லெவல்லன்ட்டார். அதுதானே புரியல எங்கள் அண்ணன். ஆனால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் குஜராத்லேயும் பீகார்லேயும் மது விலக்கு இருக்குது. நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிற இதில் இன்றைக்கி பெரிய சீரழிவு, ஒவ்வொரு குடும்ப வன்முறை, குடும்பத்தில் செலவு, இளம் தலைமுறை முடங்கி போகிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த டாஸ்மார்க்கில். அதை ஒழிக்கிறதுக்கான வேலையை செய்யுங்கன்னா அவங்களே கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சுக்கிட்டு காரணமானவங்களை வச்சுக்கிட்டு மாநாடு நடத்தினார். அது ஒரு கேள்விக்குரிய மாநாடாக மாறி போச்சு. இன்னைக்கு அதே வேலையை வைகோ பண்ணுறாரு. ஆமாம், அதுக்கு முதல்வர் அவர்களே வந்து தொடங்கி வேற வைக்க போகிறார். அதுதான் சொல்கிறேன், இவர் பண்ண வேலையை அவர் பண்ணுறாரு. வைகோ லெவலுக்கு முதல்வர் வராரு. ஏன்னா முதல்வர் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பண்ணாதான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக தானே ஒரு கண்காட்சி திருவண்ணாமலையில் திறந்துருக்காரு. அது எப்படிலாம் வைரலாக போகும் தெரில. முதல்வர் அவர் நிற்காரு, ஓப்பன் பண்ணுறாங்க, முதல்வர் தலையை வெளியே விடுற மாதிரி ஒரு இது. இப்போ தான் பாருங்களா, அவரை ரொம்ப அவரை இப்போயே போட்டாங்க, நாங்கள் ஜனநாயகங்களில் பிஸியாக இருக்கோம், அதான் நீங்கள் திருவண்ணாமலை ஃப்ரீயாக நடந்துட்டு இருக்கீங்க, நாங்கள் வர்றோம் அப்படின்னு போயிட்டு வரோம். ஏன்னா விர்ச்சுவல் வரையில் தான் பண்ண முடியும். அதனால் ஏஐயில் இவங்க படம்லாம் போட்டுங்கிறேன். இப்போ அவங்களும் இப்போ டிஎம்கே ஐடிவிங்க ஏடிஎம்கே ஐடிவிங்கும் ஏஐயில் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இல்லை, நான் இப்போ இது கூட சொல்கிறேன், இந்த கள்ளக்குறிச்சியில் பேசுகிறது, இந்த கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, இதெல்லாம் நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு இது எல்லாம் ஏடிஎம்கே தொடங்கினது. அந்த பீரியடில் அந்த இடம் கிடைக்கிறதுக்கே அவ்வளோ பிரச்சனையாக இருந்தது, அந்த ஆட்சியர் அலுவலகம் கட்டுறதுக்கு. நீதிமன்றம் வழியாக வழக்கு அதெல்லாம் போய் கடைசியில் தான் அது பண்ணாங்க. அதே மருத்துவக் கல்லூரி 11 மருத்துவக் கல்லூரிகளில் அது ஒன்று. இவர்கள் அந்த அடிக்கல் நாட்டது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவருடைய இது. ஆமாம், எல்லாமே நம்ம சொந்தங்களுடைய நாங்கள் வந்து பண்ணோன்றீங்க. சரி, இப்போ நீங்கள் எதாவது அடிக்கல் நாட்டி எதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அதனால் இதுதான் அவருடைய பிரச்சனை. இது தொடர்ந்து நம்ம அரசு ஊழியர்களோட போராட்டம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் டச் பண்ணோம். பட் இருந்தாலும் என்னென்னா, இந்த போராட்டங்கள் எல்லாமே வந்து எதற்காக நடக்குதுன்னா, அந்த 505 தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்கிற 99.99% பண்ணியிருந்தா இந்த 3 டிபார்ட்மெண்ட் போராடிட்டு இருக்கிறாங்க. செவிலியர்கள் போராட்டம் இப்போது நின்றுருக்கு, இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு, இந்த ஆசிரியர்களோட போராட்டம். இந்த 99.99 இந்த பெர்சன்டேஜ் வரலையா? 0.001 வருது. ஓ, அது மொத்த அரசு ஊழியர்கள் மொத்தமாக அடங்கிறாங்க. அந்த 1% எல்லாமே அவங்க போராடுற எல்லாருமே அந்த 0.1% அடங்கிறாங்க. மற்ற 99.9% திமுக திணறல் ஏற்படுகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க, மூச்சு முற்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. பேருடைய அர்த்தம். தொடர்ந்துண்ணே தாவேகா பற்றின விஷயங்கள் நம்ம பேசி ஆகும். நேற்று வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருக்காருண்ணே. அதை பேசிட்டு அதுக்காக ஒரு விஷயம் பேசிடலாம் பார்க்கறேன். எனக்கு வழி தெரியாமல் இருக்கும்போது வழிகாட்டியவர் எங்களுடைய அன்பு தலைவர் விஜய் அவர்கள்னாருண்ணே. ரத்தம் இருக்கும் வரை அவருக்காக தான் இருக்கேன் நடிகர் வார்த்தையும் சொல்லியிருக்காருண்ணே. எந்த மாதிரி விஷயத்தை நம்ம இதை எப்படி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பேச்சு எடுத்துக்கிறது? ஏன்னா கீழே வந்து விசில் பறந்துட்டு, அதுக்காக தான் அந்த பேச்சலாம். அவர் புஷியானந்த பார்த்து இப்போ காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. எது பேசுனா இல்லாட்டி இடியா போன்றான்னு 1972 அவர் கூட இருக்கிற டீமு, ரிசர்ச் டீமில் இருக்க ஒருத்தட்ட பேசியிருந்தான். சொன்னாப்புல, சார் முடியல சார், 77 இல்லை 72ன்றார், மேலே பார்க்குறாரு. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் சார்ன்றாப்புல. நான் உண்மை சொல்ல, அவரை நான் பார்க்கும்பொழுது எனக்கு உள்வாங்கினதை நான் சொல்கிறேன். 72லேன்னு அங்கே பார்க்குறாரு. எம்ஜிஆர் கண்டெடுத்த இதுன்னு அவன் கூட இருக்கிறான் பாருங்க, அவனே பிச்சுக்கிறான். எவ்வளோ நாளைக்கா இதையே சொல்லிக்கிட்டு இருப்பேன்ற அளவுக்கு. இந்த சத்யபாமாலாம் உண்மையிலேயே கொடுத்து அதை கொண்டு போய் நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ணாலும் தாங்கும் அந்த மக்கள். நீங்கள் தாங்கும். ஏன்னா அதை விட பெரிய டார்ச்சர் பக்கத்தில் உட்காந்து. எங்களுக்கு நேர்காணல் கொடுக்கும்போது 2 நாள் முன்னாடி ஒருத்தங்க வந்தாங்கண்ணே, அவங்க பேரை சொல்ல முடியாது, இவரை சந்திச்சுட்டு தான் நம்மளை வந்து பார்த்தாங்க, நம்மள்ட்ட நேர்காணல் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் காஃபியை கையில் வச்சுட்டே பேசியிருந்தேன், கடைசியில் பார்த்தா கோல்ட் காஃபியும் அந்த அளவு உருகி 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 அது கூலாக்கிட்டாரு. அப்போ இவர் பார்க்குறாரு, நம்ம 72 அது தனி சொல்லிக்கிறது. இருந்தாலும் விஜயை புகழ்ந்தாதான். ஆனால் விஜய்யே வந்து யாரோ புகழ்ந்து பார்த்தாங்க.
முடியல. இந்த திராவிட ஸ்டைலில் புகழ்றது தான் ரொம்ப இது. நம்ம ஆள் சேர்ந்துக்கிறாப்புல, அவர் ஒன்றும் ஆரம்பிக்கல. அவர் வாயை பொத்தி பொத்தி வச்சுக்கிறாங்க யார், நாஞ்சில் சம்பத். அதனால் இவரை வந்து இவர் இப்போ அந்த இதை கையில் எடுத்துக்கிறார், புரட்சி தளபதி அந்த மாதிரி பட்டம் கொடுத்தது எல்லாம். விஷால்கிட்ட கூட பர்மிஷன் வாங்கலாம். இது ஒரு பார்ட்னா வழி தெரியாமல் திரிந்து கொண்டிருந்தன்றது 100% உண்மை. அவர் போய் பேசலை. எடப்பாடி பழனிசாமி மேலே மட்டும்தான் கோவன்றதுல தான் அவர் தெரிஞ்சிட்டு இருந்தார். அதில் வந்து இவர் தேவையில்லாத இதெல்லாம் பண்ணார். எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளியில் வந்தார். வழி தெரியாமல் தெரிஞ்சிட்டு இருந்தவருக்கு மேலே இருந்து ஐடியா கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணுன்னு. அதையும் சொல்லிட்டார் வெளியில். அதுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னு தெரில. திமுக போகலாமா அங்கே போகலாமான்னு திமுகலையும் பெருசாக கண்டுக்கல. அந்த மாதிரி வழி தெரியாமல் தெரிந்த பொழுது கை கொடுத்து காப்பாற்றியவர் நம்ம விஜய் அவர்கள். அவர் ரைட், நீங்கள் சொன்ன சத்யஜோதி தியாகராஜன் மகன். அவங்க விஜய்கிட்ட சொல்லி, விஜய் யாதவ்கிட்ட சொல்லி, ஏப்பா அங்கே யாரோ கை மட்டும் வெளியில் தெரிஞ்சுருவார், பிடிச்சி இழுத்தவொன்னே நம்மால் வெளியே வராப்புல. கடல்லேருந்து வெளியில் வந்த மாதிரி வந்து அவர் மூச்சு விட்டு, அதனால தான் செங்கோட்டையன் ஆகிட்டாங்க. செங்கோட்டையன் இட்டையன். ஏங்க அதுனாங்க இரும்பை ஏற்றி செல்லும் லாரி மலை மலம் போல், அதே போல் மலம் போல் இருக்கிறார் எங்கள் தலைவன் டாப்பில். இன்னைக்கு தான் பார்க்குறான் அவன் நம்மால் வச்சு பிரித்து செய்கிறான். இவங்க தான் இந்த விழா பெரும் விழா இதை வேற இன்னைக்கு யாரை போட்டாங்க. எப்போ அவனுக்கு லாவே வராதான்னு கேட்டு, அப்போ அவனுக்கு பேசுறது எங்கேயோ போய் சேருது. பேசலாம் மூலியமாவது ஒரு நல்ல தமிழை வளர்க்க கழகம்ன்றாருங்க. ஆமாம், தமிழகன்றத தமிழக வெற்றி கழகன்றாரு. கழகம் செய்கிற மாதிரி வெற்றி கழகன்றாங்க. அப்போ அதில் வந்து இவர் இணைஞ்சிட்டாரு. இப்போ வந்து இவருடைய ரத்தம் உள்ளவரை, ரத்தம் சுண்டி போன காலத்தில் ரத்தம் உள்ளவரை விஜய்க்காக உழைப்பேன்றாரு. நீங்கள் உழைப்பீங்க, புஷியானந்தான் தான் அதை முடிவு பண்ணோம் பாருங்க, பொறுத்து இல்லை. ரூட் மேப்புன்னாங்க, வழி தெரியலங்க. அப்போ அந்த வழி தெரியல, பனையூர் வழி தெரியாமல் இருந்தால் அதான் இப்போ ஜெமினிலாம் வந்துச்சு இல்லை, அதனால இவருக்கே வழி தெரியாமல் போயிடும். இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு, அதையும் கண்டிப்பாக பேசி ஆகணும். நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து சாதா தளபதி, இவர் வந்து வெற்றி தளபதின்னு இருக்காருன்னா, இது என்ன சாதா தோசை நெய் தோசை மாதிரி கதையாகிட்டு இது என்ன கதையை பேசுகிறாங்க? ஸ்பெஷல் தோசை, ஸ்பெஷல் மசாலா, அது மசாலா தோசை, இது சாதா தோசை, அவ்வளோதான் யோசனை. இதோட இந்த தளபதின்ற பேர் வந்து ரொம்ப கேலிக்குரிய பேராக மாறி போச்சு. கண்டிப்பான 29ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து டெல்லியில் இருக்கிற சிபிஐ அலுவலகத்தில் வந்து பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் ஆதவ அர்ஜுனா வந்து ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்க. புசியான அதாவது பொதுச்செயலாளர்னு சொல்லி கொஞ்சம் மாதிரி, ஏன்னா அண்ணனை வந்து நம்ம பேசுறத வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அண்ணன் பார்த்து தான் பண்றோம், அவர் செய்யறதெல்லாம் பண்றோம் வேற என்ன. அதனால வந்து ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மன் எதை உணர்த்துதுண்ணே? அதைதான் உணர்த்துது. அதான் சொன்னல, பேச்சுவார்த்தை டைலமாவே ஒரு முடிவு கொண்டு வருவாங்க. இந்த டைலமால இருக்காங்கல்ல, அதனால அப்படி காமிச்சு காடு 15 நாள் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. என்னண்ணா வேணும் உனக்கு, நீங்க தான் அதை பண்ணுகிறீங்களா, ஒழுங்கா என்னன்னு பாருங்க. அதே மாரி டைலமா தான் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் செய்யல முடியும். நான் இப்போவும் சொல்றேன், இவர்களுடன் டெல்லி பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. உடன்படிக்கையில் இன்னைக்கு சொன்னேன், நீங்க மட்டும்தான் அதை சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு மட்டும்தான் தகவல் வருது. மற்றவங்களாம் எவன் என்ன பேசுறான், அதுல இருந்து என்ன எடுத்து பேசலாம்னு தான் பேசிட்டு இருக்கிறான். நான் வர்ற தகவல் வச்சு நான் சொல்றேன், 25 தொகுதிகள் எங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நாங்கள் ஜெயிக்கிற தொகுதியை கொடுங்கன்னு இவங்க பேசுகிறாங்கன்னு. அதனால் காங்கிரஸ் கட்சி வந்து ஏன் தாவேக்காவோட கூட்டணிக்கு வருதுன்னா, கர்நாடகாவில் வந்து 45 தொகுதியில் வந்து விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா 39 தொகுதி விஜய் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஐயோ, கேரளாவில் 4 பகுதியாக பிரிக்கப்படுது, மத்திய கிழக்கு வடக்குன்னு. இதில் 4 பகுதியிலுமே அதாவது அதிகப்படியான வாக்குகளை விஜய் வாங்குறதுக்கு தயாராக இருக்காரு. இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு ஆக்டர் பார்த்ததே கிடையாது. இது பேன் இண்டியா ஆக்டர்னு சொல்லலாம், பேன் இண்டியா அரசியல்வாதி பாலிட்டிஷியன் இப்பதான் பார்க்கும். போனாதானே தெரியும் தெரியும். சரி, இவ்வளோலாம் இருக்கு, அமைப்பு இருக்கா? அது அதிமுக கூட கேரளாவில் இருக்கு, பாண்டிச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. உங்களுக்கு அமைப்பு இருக்கா? இல்லையே. இல்லாம இவ்வளவு பேர் மகாராஷ்டிரா அது விட்டுட்டாங்க. அதெல்லாம் விசிகா அவங்கள பேர்னால விட்டுட்டு இருக்காங்க. அவர் அங்கே இந்தியா கூட்டணி எடுத்து நின்றாரு, அதை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக விசிகா இந்தியா கூட்டணி இருக்கிறேன், மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி எடுத்து நின்றாங்க. அப்போ காங்கிரஸ் இன்னைக்கு கூட ஒரு இதில் வந்திருக்குது, காங்கிரஸ் சேருங்கிற நசுக்கிறாங்க பிசுக்கிறாங்க. என்னடா யாவது காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைக்கணுன்றதுல ஒரு பக்கம், நீங்கள் என்ன டக்கர் அடிச்சாலும் உடையாது. அவர்கள் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்ன வேணும், அவ்வளோதான். அதில் ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்தீங்களாண்ணே, நம்ம இந்திய கம்யூனிஸ்ட்லேருந்து சொல்லியிருக்காங்கண்ணே, நாங்கள் கூட தொகுதி கேட்போம்,
திமுக ஒன்றும் கோவப்படாது. ஆமாம், எங்களை புரிந்து கொண்டு புரிந்து கொள்வாங்க. அது அன்னைக்கே சொல்லிட்டோம் மேடம். நம்ம வீரபாண்டியன் தானே முதல்வர். சொல்லு. சரி, அந்த எண்ணத்தோடயே போய் அந்த தூய்மை பணியாளர்கள் ஏதாவது பேசுங்களேன். அது பேச மாட்டாங்க. இதுக்கு நன்றி. நேரத்துக்கு